ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்சவேணி வீலாக். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ஸ்ட்ரீட் சைட்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்க எக் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஒரு 5 எக் எடுத்துக்கிறேன். பெப்பர் பவுடர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு 5 எக்கையும் வந்து உடச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், எக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து கிளறணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா வந்து ஃப்ரை ஆக. அதில் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ரெண்டும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ, இப்போ 1 கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கள். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வந்தவுடனே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு உடனே வந்து நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க பாஸ்மதி ரைஸை. இப்போ பாருங்கள், எக் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், கொஞ்சமாக ஜிஞ்சர், ஒரு பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்லிக்கோட பச்சை வாசனைலாம் போனதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாசனைக்காக வந்து ஒரு மிளகா வந்து கீறி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ், நான் வந்து ஒரு 8 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன், ஆஃப். அப்புறம் கேப்சிகம் வந்து 1 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வந்து நல்லா வேகட்டும். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே இருந்துடுச்சுன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதனால் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து காய வைக்கிறோம் ஃபேன் காற்றுல. அப்போ வந்து நம்ம வந்து போட்டு லாஸ்ட்டாக வந்து கிண்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாக வரும். நான் வந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி அதோடு ஆட் பண்ணும்போது பாஸ்மதி ரைஸ் வந்து கம்பல்சரி வந்து 20 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், காய் வெந்ததும் ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இதில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, எக்கு ஃப்ரை பண்ணி, அதையும் வந்து நம்ம இதோட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும் நல்லா ட்ரையாக. சால்ட் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். கோஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் வந்து கோஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுட்ரும் சால்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பெரிய வந்து வானலாக எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பாதி பாதியாக குக் பண்ணலான்னு எடுத்தேன். கடைசியில் வந்து நான் எல்லாமே வந்து குக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் சோயா சாஸ் வந்து லாஸ்ட்டாக சோயா சாஸும் கொஞ்சமாக வந்து சில்லி சாஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் பண்ணும்போது பெப்பர் பவுட்ரு கம்மியாச்சுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சூடான ரைஸுன்றதுனால ரொம்ப நேரம் வந்து கிண்டணும்னு அவசியம் இல்லை. இந்த சால்ட்டு, பெப்பர், எக்கு, இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லா கூடயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் 2 கிளாஸ் போட்டதுக்கு. இதோட டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. அப்படியே அவுட் சைட் ரோட் சைடில் செய்கிற மாதிரியே